திரு அப்துல் கலாம் அவர்களோட நீங்கள் ஒரே அறையில் கல்லூரி நண்பனா அவரோட 4 வருடங்கள் இருந்திருக்கீங்க. எப்படி அவர் முதல்ல உங்களுக்கு அறிமுகமானாரு, அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க திரு சம்பத். இப்போ அதை நான் அதை சூஸ் பண்ணதில்லை, தேர்ந்தெடுத்ததில்லை. நான் மார்க் கொஞ்சம் ப்ளஸ் எஸ்எல்சியில் நல்ல மார்க் வாங்கினால என்னுடைய ஆசிரியர் நீங்கள் சென்ட் ஜோசப் காலேஜில் சேருங்கன்னு சொன்னார். திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜை பற்றி எங்கேயே தெரியாது, அவரே கூட்டி போய் அங்கே பிஏ இன்டர்மீடியட்டில் சேர்த்து விட்டார். சேர்த்த உடனே சொன்னாங்க, அப்போ நியூ ஹாஸ்டலுங்கிறது புதுசாக ஒரு ஹாஸ்டலு, இன்னொரு ஹாஸ்டல் கிளைஸ். சரி நீங்கள் நியூ ஹாஸ்டலில் இருங்கன்னு சொல்லி போனால் அங்கே ஒரு ரூம் கொடுத்தாங்க. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வார்டன் ரூமுக்கு மேலே. சரி அங்கே போய் உட்காந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப ஸ்டைலாக உயரமாக சேப்பா. அவர் யாருன்னா அலெக்சாண்டர்னு அவர் எங்கள் ரூம்மேட். 3வது ஒருத்தர் வேஷ்டி கட்டிட்டு ஒரு சட்டை போட்டு வர்றாரு, ஒயிட்டு உள்கை சட்டை. அவர் ஒரு தகரப்பெட்டி தூக்கிட்டு வர்றாரு. அவர் பார்த்தா டாக்டர் அப்துல் கலாம், அன்னைக்கு மாணவர் அப்துல் கலாம் அவர்கள். சரி 3 பேரும் கொஞ்சம் அப்படியே பேசி வழக்கமாயிட்டா. அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல நண்பர். இது இறைவன் செயல் என்று தான் சொல்லணும். ஏன்னா இந்த 3 மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே அறையில் தங்கி இருந்தது. அது கொஞ்சம் கூட ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் நல்ல நண்பர்களாக பழகியது அன்னைக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இன்னைக்கு நினச்சி பார்த்தா இது ஏதோ இறைவன் கொடுத்த வரம் தான். உனக்கு பின்னாடி ஒரு குடியரசுத் தலைவரே ஆகக்கூடிய ஒரு மாணவன் உன்னுடைய அறையிலே இருக்கிறான், அது நீ செய்த பாக்கியம் என்று இறைவன் கூறுவது போல் இருக்கிறது. அதற்கு பிறகு அங்கே அவர் பார்த்தா அங்கே 3 மெஸ் இருக்கும். இவர் வெஜிடேரியனில் 2 மெஸ் இருக்கும். காலையில் டிஃபன் ஒரு மெஸ்ஸு, இன்னொரு மெஸ்ஸு காலையில் சாப்பாடு, இன்னொன்று நான் வெஜிடேரியன். இவர் அந்த வெஜிடேரியன் மெஸ்ஸில் காலையில் டிஃபன் போடுற அந்த செக்ஷனுக்கு செக்ரட்டரியாக வர்றார். அப்படின்னா அந்த வெஜிடேரியன் நான் இருக்கிறதுல எப்பவும் இன்ன வரைக்கும் கடைப்பிடிக்கிறார். வீட்லேயும் சரி, அவர் போகிற தனியாக சமையல் பண்ணுவாங்க. அதனால் அதில் மாணவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை தயார் செய்து அவர் அதை லிஸ்ட்டு கொடுப்பார் அந்த குக்குகிட்டெல்லாம். அதே மாதிரி கல்லூரியிலையும் அங்கே ஃபாதர் செக்யூரான்ட்டு மிகப்பெரிய ஆங்கில பேராசிரியர், அவரிடம் சரி தமிழிலே கோனார் ஐயம்பெருமாள் கோனார்னு ஒரு நல்ல தமிழ் ப்ரொஃபஸர், அவரிடமும் சரி ஒரு நல்ல அன்பை பெற்றவர் இவர். அவர் ஆசிரியர்களுக்கு வைத்திருக்கிற மரியாதை பார்த்தால் அது ஒவ்வொரு மாணவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அவர் இன்னும் ஞாபகமாக வைத்திருப்பது அவருக்கு அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை பற்றி அவ்வளவு ஒரு ஞாபகமாக அவருடைய மரியாதை செலுத்துவார். ஏன்னா நாங்கள் ஒரு தடவை அதே மாதிரி அவருடைய அங்கிருந்த கூட படித்தவர்கள், ஏன்னா இந்த அவருடைய நம்பிக்கை எப்படின்னா, இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் தான் ஒரு பையனுடைய கேரக்டரை ஷேப் பண்ணுறாருன்னு சொல்லி, அந்த அளவில் தான் அவர் இந்த பறவைகளை பற்றி வரும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த வாத்தியார் இங்கே கூட்டி போகிறார், ராமேஸ்வரம் கடற்கரைக்கு போய் இந்த பறவைகள் பறப்பதை காமிக்கிறார். அந்த கடற்கரையில் தான் அவர் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு கடற்கரையில் நடந்துட்டுருப்பார். அதை பார்த்து இது எப்படி பறக்குதுன்னு சொல்லி அதை அவருடைய டீச்சர் சொல்லி கொடுக்குறாரு. அதை ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு படிக்கும்போதெல்லாம் அதை பற்றி பறவைகள் எப்படி பறக்குது, விமானம் எப்படி பறக்குது, இதை பற்றியே யோசனை பண்ணி பிஎஸ்சி சேர்றாரு. எங்கே இது இன்டர்மீடியட் அண்ட் பிஎஸ்சி சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில். ஃபிசிக்ஸ் எடுக்கிறாரு பாருங்கள். நாங்கள்லாம் சேர்ந்தோம் இன்ஜினியரிங் போகணும்னு நினச்சிட்டு இருப்போம். கோயம்புத்தூர்காரங்களுக்கு அதுதான் முதல்ல. அவர் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் எடுக்கும்போது இந்த ஃபிசிக்ஸ் படித்தாதான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த ஒரே இன்ஜினியரிங் காலேஜ் ஏரோநாட்டிக்கல் சொல்லிக் கொடுக்க சென்னையில் இருந்தது, எம்ஐடின்னு சொல்லி. அது பிரைவேட் காலேஜ், அரசாங்க அங்கீகாரம் இல்லாத காலேஜ் இருந்தாலும் கூட அங்கே போய் சேர்றதுனா ஒரு தைரியம் வேணும். அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஏன்னா ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஜெர்மனிலேருந்து வர்றவங்க, ஜெர்மனியிலேருந்து. ஆகவே அங்கே போய் ஏரோநாட்டிக்கல் சேரணும்
அப்படிங்கிறதுக்காகவே அங்கே ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எலக்ட்ரானிக்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஏரோநாட்டிக்கல் 3 தான் அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க ஒவ்வொன்றிலையும். அதில் சேர்ந்துருக்காரு. அப்படி அது மாதிரி ஒரு குறிக்கோளோடு அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே குறிக்கோளோடு வாழ்ந்தவர். அது பின்னாடி தான் நமக்கு தெரியுது.